தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரே நாமம் தான் காணப்படுது. நல்லா நீங்க அறிந்து கொள்ளுங்க. இந்த தொழுது கொள்ளுகிறதை குறித்த காரியங்கள் இந்த வசனம் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு பாஸ்டர் என்னோட கூட சொன்னதான அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வரும். என்னன்னா, அவர் என்னை பார்த்து கேட்டதான கேள்வி, நீங்க யாரை நீங்க தொழுது கொள்ளுவீங்க? நீங்க பிதாவை தொழுது கொள்ளுவீங்களா, நீங்க இயேசுவை தொழுது கொள்ளுவீங்களா? அவர் என்கிட்ட கேட்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரு பாஸ்டர், என்னோட பெரிய பாஸ்டர்னு பல சபைகளை நடத்துகிறவர். இப்ப அவருக்கு யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு சின்ன அறிவு கூட பாத்தீங்கன்னா இல்ல, அல்லது வேதத்தின் அடிப்படையில் தெரியல. அவர் யாரை ஆராதிக்கிறார் என்றே தெரியல. நீங்க ஆராதனை சத்தம் போடுறது, நல்ல பாடல்களை பாடுறது, கரங்களை தட்டுறது, எமோஷனா குதிக்கிறது என்று மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. முதலாவது உள்ளுக்குள்ளார நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப அந்த பாஸ்டருக்கு பிதா வேற ஒருவர் என்று சொல்லியும் இந்த இயேசு வேறொரு என்று சொல்லியும் பாத்தீங்க அப்படின்னு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, அவருடைய மண்டைக்குள்ள போட்டிருக்காங்க. அப்ப அவர் எத்தனை பேர் அவர் பாய்சன் பண்ண முடியும் நீங்க பாத்துக்கோங்க. அப்ப முக்கியமான சப்ஜெக்ட், தேவனை தொழுது கொள்ளுகிறதற்கு நமக்கு இன்னைக்கும் ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1:2 வாசிங்க. கொரிந்துவிலே 1:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் அதான் பேர் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா, ஃபிளாக் ஆஃப் காட், தேவனின் மந்த சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். எழுதப்பட்ட லெட்டர், இந்த சபைக்கு எழுதப்பட்டதான இந்த நிருபமே யாருக்கு தான்? இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்றவங்க தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் இந்த காரியத்தை என்ன பண்ண போதில்லை, அறிந்து கொள்ள போகிறது இல்லை. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் என்று சொல்லி. அப்ப யாரதான் தொழுது கொள்ளணும்? எந்த நாமத்தை தொழுது கொள்ளணும்? அதுதான் சொல்லுங்க. இரவும் பகலும் நீங்க கேட்டுட்டு காலையில் எழுந்து வேற ஏதாவது என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எங்கும் தொழுது கொள்ளுகிற நாமம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். கிறிஸ்தவர்கள் தொழுது கொள்ள வேண்டிய நாமம் மாத்திரமல்ல, எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டிய நாமம். பாருங்க, தேவனை ஸ்தோத்திரிக்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வொர்ஷிப்லயே வருது. தேவனை ஸ்தோத்திரிக்க நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் கொலோசியர் 3:17 இப்படி இருக்கு, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். அப்ப தேவனை நம்மளை சிருஷ்டித்தவரை நாம அறியாது இருக்கிறபடினால யாரைதான் தொழுது கொள்ள முடியும், யாருடைய நாமத்தை தான் முன்னாடி கொண்டு வர முடியும் நீங்க அப்படின்னு சொன்னா, எதை செய்தாலும் சரி சொன்னாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க செய்யும் பொழுதுதான் அந்த முழு மகிமை யாருக்கு? பார்க்க முடியாத அவருக்கு போய் சேர்கிறது என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஸ்தோத்திரிக்கிறது கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமமே இது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை தான் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரிக்கணும். அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிதாவை ஆராதிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும். எபேசியர் 5:20 அதே காரியத்தை தான் சொல்லுகிறது. அடுத்தது, தேவனை துதிக்க பாத்தீங்கன்னா ஒரே நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனை ஸ்தோத்திரிக்கவும் சரி துதிக்க. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தை அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவனுக்கு நீ செலுத்துகிற சகலமும் இயேசுவின் மூலமாக தான் நீ செலுத்த முடியும். இயேசுவின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும். அடுத்தது, இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறதா, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறதா? இதெல்லாம் ஜனங்களை திசை திருப்புவதற்காக சொல்லப்படுகிற காரியமே ஒன்றி வேற ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்ப இயேசு யார் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ரூபமாய் உனக்கு முன்னாடி நின்று கொண்டு பேசினவர், உன்னோடு கூட இந்த நாள் வாசம் பண்ணுகிறவர், உனக்காக ஒரு நாள் இறங்கி வரப்போகிறவர், அவரை வேறொருவர் என்று சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இதை காட்டிலும் மோசமான ஒரு டீச்சிங் எதுவுமே கிடையாது. ஜனங்களுடைய ஆராதனைய, ஜெபத்தை, அவர்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாவற்றையும் சீர்குலைக்கிறதான காரியம். இந்த நாளில் நீங்க எதை அறிந்தாலும் அறியாவிட்டால் எனக்கு கவலை இல்லை. ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்க, தேவன் ஒருவர் என்பது மாத்திரம் கிடையாது. அவர்தான் உங்களுக்காக இறங்கி வந்தார் என்பது மாத்திரமல்ல, அவர்தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் மாத்திரமல்ல, அவர் தான் உங்களுக்காக வரப்போகிறார். வரப்போகிறவருக்காய் காத்திருக்கிற நீங்கள் அவர் யார் என்று சொல்லி
நீங்கள் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை உண்டாக்கி நம்முடைய பிதா வேற என்று சொல்லி, இந்த இயேசு கிறிஸ்து வேற என்று சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க, ஏமாந்து விட வேண்டாம்.